ஜேகே ஸ்டுடியோஸ் ஒரு மினிமலிஸ்டிக் செட்டப்பில் உங்களால் ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸ்டுடியோ எஃபெக்ட்டை வந்து கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல கியர் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு மொபைல் ஃபோனை வச்சு கூட உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லைட்டிங் தாங்க. ஸோ லைட்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி ஸோ 3 பாயிண்ட் லைட்டிங்ன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ 3 பாயிண்ட் லைட்டிங் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க இருக்கும். ஸோ எல்லா எஃபெக்ட்டுமே வந்து பார்க்கும்போது ஸோ இந்த 3 பாயிண்ட் லைட்டிங் ரொம்ப ஈஸியுமே கூட. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் லைட்டிங்கில் ஸோ கீ லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீ லைட் அப்படிங்கிறது ஸோ உங்களோட மேக்ஸிமம் பவர் எந்த லைட் இருக்கோ ஸோ அதை வந்து கீ லைட்டாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்ஜெக்ட் இருக்கேன் அப்படின்னா 45 டிகிரியில் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது நிஜமாகவே பெட்டர் போர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹைலைட்ஸ் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேடோஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீ பாயிண்ட் லைட்டை 45 டிகிரியில் வைக்கிறது மூலமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கீ லைட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் அதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் இருந்தால் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடணும். லைட்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணுங்க. நீங்கள் என்ன லைட் போடுறீங்களோ அந்த லைட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த 3 பாயிண்ட் லைட்டிங் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படிலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குங்க. ட்ரமாட்டிக்காக உங்களால் எடுத்துகிட்டு வரவே முடியாது. இப்போ நான் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ இந்த கீ லைட்டை மட்டும் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீ லைட் மட்டும் தாங்க இருக்குது. சுற்றி எல்லா லைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் பவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீ லைட்லேருந்து மட்டும்தான் வருது. ஸோ கீ லைட்லேருந்து மட்டுமே நமக்கு இந்த அளவுக்கு ஹைலைட்ஸ் நல்லா விசிபிளாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸில் வந்து ஷேடோ விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த ஷேடோவை மறைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து ஃபில் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் ஹைலைட்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஷேடோஸ் விழுது இல்லையா. ஸோ அந்த ஷேடோஸை லைக் சாஃபன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில் லைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் லைட் ஆன் பண்ணுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நிஜமாகவே பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஃபில் லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில் லைட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஷேடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாஃப்ட் லைட்டாக கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் லைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷேட்ஸில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஆன்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆர்ஜிபி லைட் பல்ப் இருக்கு இல்லையா, நார்மல் பல்ப். ஸோ அதை மாட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக் லைட்டில் ஆர்ஜிபி லைட் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. இதோட க்ளோ கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரெட் கலர்ஸ் பேக்ரவுண்டில் பட்டு ஸோ ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பேக்ரவுண்டுக்கு மட்டும்தான் லைட்டிங் கொடுக்குது. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஸோ எந்த மாதிரியான ஒரு லைட்டிங்கும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இதில் ஒரு ட்ரிக் இருக்குங்க. ஸோ இந்த லைட் எஃபெக்ட் மாதிரியே தெரிகிற மாதிரி ஸோ இன்னொரு லைட் நம்ம அடிஷ்னலாக அதாவது பேர்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே கலரில் நம்ம வந்து ஒரு லைட்டை வந்து க்ளோ பண்ண போகிறோம். ஸோ நம்மளை ஃபேஸ் பண்ணி அதே ரெட் லைட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்து அடிக்க போகிறோம். பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் க்ளோ கொடுத்து ப்ளஸ் பேக்ரவுண்டுக்கு க்ளோ கொடுக்குற மாதிரி அது தெரியும். பட் அது நிஜமாகவே ஒரு குட் ட்ரிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் லைட் இருக்கு இல்லையா வித் ஆர்ஜிபி ரெட், அதை வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரே லைட் தான் ஆன் ஆகிருக்கு. ஸோ அந்த லைட் தான் பேக்லேயும் நம்ம சப்ஜெக்ட் அதாவது நமக்கும் க்ளோ கொடுக்குற மாதிரி நமக்கு விசிபிளாக தெரியும். அதாவது ரெக்கார்டட் வீடியோஸில் தெரியும். பட் அது கிடையாது. அடிஷ்னலாக ஒரு லைட் கொடுத்து சேம் கலரை நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து விசிபிளாக இருக்குங்க. ஸோ நிஜமாகவே ஒரு குட்டி ட்ரிக், நல்ல ட்ரிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த 3 பாயிண்ட் லைட்டிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மினிமலிஸ்டிக் தானே செட்டப் ஆச்சு, இதோட பட்ஜெட் அதிகமாக இருக்குமே,
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கீ லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிடெக் யூஸ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 5000. அதே மாதிரி ஃபில் லைட் ஒரு 1000. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஆர்ஜிபி லைட் அரௌண்ட் 5000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 ப்ளஸ் பேக்கில் வந்து ஸ்டிக்கர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைட் கிரேல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் லைட் கிரேல வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபோட்டோகிராஃபி கான்செப்ட்டில் வந்து கிரே வந்து நிஜமாவே பெட்டர் ஆப்ஷன். மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஓவர் எக்ஸ்போஸும் பண்ணிக்க முடியும், அண்டர் எக்ஸ்போஸும் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் கிரே வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு ₹1000 போட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ₹12,000ங்க. ஸோ இது நிஜமாவே பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ஒன் ஷாட்டாக நம்ம வந்து வாங்கலை. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 1 இயர்க்கு முன்னாடி, இப்போ ஒன்று அந்த மாதிரி தான் நம்ம இந்த கேட்ஜெட் அடிஷன் பண்ணி ஃபைனலாக இப்போ ஒன்று கிடச்சிருக்குங்க. ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கட்டும், எப்போயுமே ஒரே மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். பெட்டர் லைட்டிங்கில் நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மினிமலிஸ்டிக் அடிஷன் நான் சொல்லுவேன். ஸோ இதே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 7,000 8,000 அந்த ரேஞ்சில் தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னாலும் ஒரு லைட்டை கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேக் லைட் இருக்கு இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ், சப்ஜெக்ட்டுக்காக பேக்ரவுண்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு லைட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில் லைட்டை வந்து நம்ம நார்மல் டியூபு இல்லைனா அந்த எல்இடி பல்ப் இருக்கு இல்லையா? ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம க்ளோ பண்ணிக்கலாம். அரௌண்ட் 7,000க்குள்ளேயே நமக்கு பட்ஜெட் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், பட்ஜெட் ஓரியன்டடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. கண்டிப்பா நீங்க புதுசா ட்ரை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, சின்ன ரூம் தான் இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபீரியரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, நிஜமாவே இந்த 3 பாயிண்ட் லைட் செட்டப் உங்களுக்கு உங்களோட அவுட்புட் வீடியோவுக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் இருக்கிற ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஜஸ்டடான லொக்கேஷனுங்க. ஸோ அரௌண்ட் 8x8 அந்த ரூமில் தான் நான் இப்போ இருக்கேன். ரொம்ப சின்ன ஸ்பேஸில் கூட இந்த செட்டப்பை நம்ம அக்காமடேட் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டியே. ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக நீங்களுமே இந்த 3 பாயிண்ட் லைட்டிங்கை, இன்னும் நிறைய லைட்டிங் இருக்குது, பட் பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 பாயிண்ட் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட் செட்டப்பை வந்து உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நிஜமாவே பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.